இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் துதிப்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். பாடுவோம். என்றும் ஆனந்தம் மியூட் எடுத்தியா? இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. சொல்லுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம். ஆமென். தேவ நாம மகிமைப்படுவதாக. தருகிறார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடக. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. நல்ல கையை தட்டி பாடுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. ஆமென். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுவோம். துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
சொல்லுங்க. அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. தெரிஞ்ச பாட்டு தான், எல்லாரும் பாடி அவரை உயர்த்துங்க. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுங்க, நன்றி. வாயை திறந்து நன்றின்னு சொல்லுங்க. நிறைய பேர் சும்மா நிக்கிறீங்க. நன்றி. ஆமென். நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே. பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. ஆமென். நன்றி. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. எல்லோரும் நன்றி நன்றி. ஆமென். நன்றி. எரிகோ தகர்ந்தது கர்த்தர் சத்தத்தால். எரிகோ தகர்ந்தது கர்த்தர் சத்தத்தால். எந்த சாத்தானும் ஓடுவான் இயேசு ரத்தத்தால். எந்த சாத்தானும் ஓடுவான் இயேசு ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தால். வானாந்திரம் அதிர்ந்தது கர்த்தர் சத்தத்தால். உன் வாழ்க்கையும் செழித்திடும் இயேசு ரத்தத்தால். வானாந்திரம் அதிர்ந்தது கர்த்தர் சத்தத்தால். உன் வாழ்க்கையும் பாடுவோம். இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தால். மலைகளும் விலகும் கர்த்தர் சத்தத்தால். மலைகளும் விலகும் கர்த்தர் சத்தத்தால். தலைகளும் உருளும் இயேசு ரத்தத்தால். சத்தம் தலைகளும் உருளும் இயேசு ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால். பாடுங்க. இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால். கடல் தண்ணீரும் அடங்கும் கர்த்தர் சத்தத்தால். கடல் தண்ணீரும் அடங்கும் கர்த்தர் சத்தத்தால். உங்கள் கண்ணீரும் மாறும் இயேசு ரத்தத்தால். உங்கள் கண்ணீரும் மாறும் இயேசு ரத்தத்தால். உங்கள் கண்ணீரும் மாறும் இயேசு ரத்தத்தால். இயேசு ரத்தத்தால். ஆமென் ஆமென்.
ரத்தத்தால் ரத்தத்தால் இயேசு ரத்தத்தால் 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 இயேசு ரத்தத்தால் 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 உண்டுக்க மாறும் கர்த்தர் சத்தத்தால் உண்டுக்க மாறும் கர்த்தர் சத்தத்தால் புது அபிஷேகம் இறங்கும் இயேசு ரத்தத்தால் புது அபிஷேகம் இறங்கும் இயேசு ரத்தத்தால் இயேசு ரத்தத்தால் 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 துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் ஆமென் இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே சொல்லுவோம் ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார் சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார் சிலுவையில் அறைந்து விட்டார் சிலுவையில் அறைந்து விட்டார் இயேசு காலாலை மிதித்து விட்டார் இயேசு காலாலை மிதித்து விட்டார் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு பாடுவோம் எப்பொழுதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என் ராஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவனி செல்கிறார் என் ராஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவனி செல்கிறார் குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஒசன்ன பாடிடுவேன் நான் ஒசன்ன பாடிடுவேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு அறிக்கை செய்யுங்க எப்பொழுதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஆமென் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஓ ரபா பாபா ஷத ரபா லதி ரமா ரகதன ரஷி கதர கதர பலதி ரமா ரோஷதன மம கதர பாபா ரிகதன மம கதரோபோ லிமௌ ஷகதன ம கதர பா கதோரோ பால ருமி ரிமா லமோ ஷபதர ம கபா ரிபா லபதிரபா ரகமௌ ஷந்தன மம கதர பாபா லீதன மம மஷிகதர பாபா ரிகபோ லீதன மௌ ஷதன மௌ கபா ரபா லதிரபா Mighty God, mighty Jesus, hallelujah, mighty God. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ சன்னிதானத்திலே அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருக்காக அவருடைய சன்னிதானத்திலே அவரை துதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். Hallelujah, mighty God, mighty God, mighty God, mighty Jesus, hallelujah. Thank you Jesus, mighty God. Image கொடுங்க. Hallelujah. Thank you Jesus. Hallelujah, mighty God. தேவ சமூகத்திலே Hallelujah, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும்
ஆவியான தேவா பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீர். சேர்ந்து சொல்லுவோமா? பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீர். எங்கள் மேலே அசைவாடுமே. ஒரு மனதோடு எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. உளமாற பாடுங்க. எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா கனத்துக்கும் பாத்திர. ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. சேர்ந்து பாடுங்க. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. ஆவலோடு ஜலத்தின் மேல் அசைவாடினவர், செங்கடல் மேல் அசைவாடினீ. எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினீ. எல்லா தடைகளை மாற்றினீரே. சொல்லுங்க. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எங்கள் தடைகள் மேல். எல்லா மகிமைக்கும் பாத்திர, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும், அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எஸ், எங்கள் மேலே அசைவாடுமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். காயங்களை ஆற்றுகிறவர். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை, ஆற்றிடுமே எங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, அசைவாடும். கேட்பீங்களா?
ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆமென். Glory தூய்மையின் ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. எஸ், இறங்கி வாருமே. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எஸ். ஓ ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். சொல்லுவோம். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஒன்று சேர்ந்து இயேசுவே ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தானே. என் தேவையெல்லாம் ஹல்லேலூயா. தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. mighty God. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவையெல்லாம், எனக்கு தேவையெல்லாம் சொல்லுங்க நீர்தானே. ஹல்லேலூயா. mighty God. வாழ்க்கையில் எத்தனையோ இக்கட்டுகள், இடர்பாடுகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், உறவுகள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, ஆமேன், சுற்றிலும் சூழலும் எல்லா சூழலும் உடைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் உடைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நமக்குள் இருக்கிறவர், நம்மை ஆற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர். உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எனக்கு போதும்பா, உம்முடைய சமூகம் ஒன்றே போதும் ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி என் தேவையெல்லாம் நீர்தானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம்
இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ஆமென். என் தேவையெல்லாம் சொல்லுங்க, நீங்க தானே. இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையில்லாததுக்கெல்லாம் நீ கலங்குகிறாய். தேவையானது ஒன்று, என்னுடைய பாதத்தில் அமர்ந்து கொள்வது தானே, என்னுடைய பாதத்தை பிடித்து கொள்வது தானே உனக்கு தேவை. இந்த காலையில் கர்த்தர் நமக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறார். எத்தனை நல்லவர். நிறைய பேர், அநேகர் ஒருவேளை இந்த உபவாச ஜெபத்துக்கு வர விரும்பி அவங்களால வர முடியல. ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு. எத்தனை பெரிய கிருபை. ஆமென். எத்தனை பெரிய கிருபை, கிருபை கிருபை, விலையேற பெற்ற கிருபை. ஆமென். விலையேற பெற்ற கிருபை. இது ஆண்டவருடைய அற்புதமான ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த காலை உபவாச ஜெப வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையாகவே இந்த இடம் முழுவதும் தேவ ஆவியானுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்குது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. இந்த மத்தியான நாளில் உபவாச வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் நமக்கு உதவி செய்து ஜெபத்திலே ஆண்டவரை நாம் தரிசிக்க, ஜெபத்திலே பல காரியங்களை குறித்து ஆண்டவரோடு பேச நமக்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த வேளையிலும் என்னை இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக எனக்கு அழைப்பு கொடுத்த போதகருடைய குடும்பத்திற்காக நாம் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவர். அவளோடு உங்கள் காத்திருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நோக்கி துதிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் நம்முடைய ஜெபங்களை கேட்ட தேவன், அவரை ஆராதிக்கும்போது அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே வந்திருக்கிறது. இப்பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய தியானங்களை திருப்புவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். யோபினுடைய புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோபினுடைய புஸ்தகம் 31:33. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ என்று யோபு நீங்க கேட்கிறார். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ என்று சொல்லி ஆதாமை மேற்கோள் காட்டி தன்னுடைய சங்கடங்களை குறித்து யோபுவின் புஸ்தகத்திலே வாசிப்பதை நாம் கேட்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு எழுதப்பட்ட முதல் புத்தகம் யோபுனுடைய புத்தகம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக 2150 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம் இது. யோபு எழுதினாரா எலிகு எழுதினாரா என்று தெரியவில்லை. 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று நம்முடைய வேத விற்பனர்கள் சொல்கிறார்கள். பெரியமானவர்களே, அதிலே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் பல சங்கடங்கள் மத்தியிலே போகின்ற வேளையிலே ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் ஆதாமை போல மீறினவன் அல்ல, நான் ஆதாமை போல அக்கிரமம் செய்தவன் அல்ல, ஆனால் என்னை தேவன் இப்படி நடத்துகிறாரே என்று சொல்லி தேவன் மீது பழி போடுவதற்காக ஆதாமை இந்த இடத்திலே அவர் மேற்கோள் காட்டி பேசுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்போ முதல்ல நடந்த சம்பவம் ஆதாமுடைய சம்பவமும், ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உற்பத்தியாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் செய்த சங்கதிகளை கொடுத்து அந்த சங்கதிகளை மேற்கோள் காட்டி அதற்கு பிற்பாடு நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் காலத்திற்கு முன்பாக வந்தவர், நோவாவுடைய காலத்துக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கும் நடுவாக வந்த இந்த யோபு எப்பொழுதோ நடந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி இந்த இடத்திலே அவரை ஆண்டவருடைய சமூகத்திலே
அவர் தன்னை ஒரு கேள்வியோடு தன்னுடைய காரியங்களை அங்கே ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு யோபுவை பற்றி இந்த இடத்துல ஆதாமை பற்றி பேசுவேன், எந்த இடத்துலையும் அவர் பேசலை. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இதை பேசியிருக்கிறார். நான் ஆதாமை போல சொல்லுகிறானா, மீறுதல்களை செஞ்சானா, அக்கிரமத்தை நான் செய்தவனோ என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வியிலே தன்னுடைய கேள்விக்கு அவர் பதிலை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் யோபுவை காட்டிலும் யோபு எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யோபு காலத்தில் யோபுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. எனவே யோபுக்கு என்ன ஒன்றுமே தெரியாது, ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று யோபுவுக்கு தெரியாத காலத்திலே யோபு இந்த சம்பவங்களை எல்லாம் குறிப்பிட்டு மேற்கோள் காட்டி எழுதுகிறார். ஆனால் நமக்கு எல்லாமே முன்கூட்டியே தெரிவதனாலே நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் யோபுவினுடைய காலத்தில் அப்படி அல்ல. எல்லா சம்பவங்களுக்கும் அவனுக்கு தெரியாமலே நடந்தது. ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, யாராலே நடந்தது எந்த ஒரு சந்தர்ப்பமும் அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் யோபு, நான் ஒருவேளை ஆதாமை போல மீறுதல் பண்ணியிருப்பேனோ, அக்கிரமம் பண்ணியிருப்பேனோ சொல்லி அப்படி நான் பண்ணவில்லையே என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். பெரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால் ஆதாமுடைய மீறுதல்களும் அக்கிரமும் பெரியது. நாம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது. ஆதாமை பற்றி வாசிக்க சொல்ல ஆதாமுடைய அக்கிரமும் அவனுடைய மீறுதல்களும் பெரியது. ரொம்ப யோசித்து நாம் அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக எடுத்துன்னு போயிடுறோம். ஏன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம அவனுடைய அந்த காரியங்களெல்லாம் எடுத்து நம்ம பார்ப்போமே. ஆனால் அவன் ஆண்டவர் படைத்த காலத்திலே அவன் செய்ததெல்லாம் நான் யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப பெரியதாக இருக்கிறது. எனவே தான் ஆதாமை மேற்கோள் காட்டி இவர் யோபு பேசுகிறார். பிரியமானவர்களே, காரணம் என்னவென்று சொன்னால் அவர் ஒரு நியாயஸ்தனாக இருந்த காலம் அது. நீதிமதிகளுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்ற வேத சத்தியத்தை இதன் மூலமாக அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது தான் வேத புத்தகம். எனவே இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த காரியத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆதாமுடைய மீறுதல் எப்படி இருந்தது? இவ்வளவு தூரத்துக்கு அவர் ஆதாமை பற்றி மேற்கோள் காட்டுகிறார் என்று சொன்னால் ஆதாமுடைய மீறுதல்கள் அவ்வளவு லகுவானது அல்ல. நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை எடுத்து பார்த்தால் தேவன் அவரை மனுஷனாக உண்டாக்கின பொழுது 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி ஆண்டவர் அப்பொழுதே அவர் ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கட்டளை கொடுத்து விட்டார். அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுத்து விட்டார். அந்த கட்டளை அவனுக்கு கிடைக்க அது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் புசிக்கிற நாளிலே பிறகுதான் அது நடக்கும். ஆனால் இன்னும் புசிக்கல. ஆனால் புசிக்காத காத்துன்னு சொன்னால், ஆனாலும் தோட்டத்தில் நடுவுக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் தொடங்கவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், யார் சொன்னது? ஏவாள் சொல்லுகிறாள். அந்த பிசாசானவர் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அதே ஆதியாகமத்தின் கஷ்டத்தில் 3:1 சொல்லுகிறது, தேவன் சொன்னது உண்டோ என்று இவ ஒரு கேள்வியை கேட்கிறார். சாத்தான் ஒரு அழகான கேள்வி கேட்டு கேள்வியில் அவள்கிட்ட இருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்கிறார். எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொன்னாரா? அப்படி சொன்னாக்கா எப்படி இருக்கும்? இப்போ நம்மக்கிட்ட யாருன்னா ஏதாவது ஒன்று கேட்டு அது மாதிரி பதில் கேட்டால் இல்லை அது இல்லை இதுதான் சொல்லி சில நேரத்தில் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஏவாளுடைய வாயிலிருந்து அவள் ஏதாவது உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைத்து சத்துருவானவன் சாத்தானானவன் அவளிடம் பேசும்போது தேவன் எல்லா கனியையும் புசிக்க வேண்டும் என்று சொன்னாரோ என்று சொன்னபோது அவள் சொல்றா, அப்படி இல்லை, இங்கே இருக்கிற ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து அதை தொடவும் வேண்டாம். ஆண்டவர் இந்த தோட்டத்தை ஏற்படுத்தின போது அந்த தோட்டத்திலே எல்லா கனிகளையும் வைத்திருந்தார். நீங்கள் யோசித்து பார்ப்பீங்கன்னா ஒரு பழத்துக்கு ஒரு பழம் வித்தியாசமாக இருக்கும். எந்த பழமும் ஒரு மாதிரியாக இருக்காது இல்லையா? நம்ம எவ்வளோ பழங்களை சாப்பிட்டு பார்க்குறோம். எந்த பழமாவது ஒரே மாதிரி இருக்கா? ருசியும் ஒரே மாதிரி இருக்கா? தித்திப்புலேயே அத்தனை தித்திப்பு இருக்கிறது. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு ருசி இருக்கிறது.
அப்போ வித்தியாசமான பழங்கள் தான். எந்த ஒரு பழமும் ஒரே ஷேப்பில் பார்க்க முடியாது. தேவன் படைத்தது பெரிய அற்புதம். அற்புதமாக படைத்த இந்த சம்மர் சீசனில் நம்ம 3 விதமான பழத்தை சாப்பிட்றோம். தர்பூசணி, முலாம்பழம், கிருணி பழம். 3 ஒன்றா இருக்குதா? இல்லை, 3மே வித்தியாசமாக இருக்குது. அப்போது ஆண்டவர் படைக்கின்ற படைப்பு இருக்கிறதே ஒரு வித்தியாசமான படைப்பு தான். அப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொன்னார், இந்த விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்ன பொழுது ஏவாள் இல்லை. அதற்கப்புறம்தான் ஏவாளை உருவாக்கின பிறகுதான் ஏவாளை அழைத்து கொண்டு போய் அந்த தோட்டத்தை, ஏதேன் தோட்டத்தை காண்பித்து இதில் எல்லாத்த கனியும் புசிக்கலாம், ஆனால் இந்த இடத்துல இருக்கிற கனியை மாத்திரம் நாம் புசிக்க கூடாது என்று சொல்லி ஏவாளுக்கு அவன் சொல்லி இருக்கிறான் பெரியமானவர்களே. ஆனால் அவன் சொல்லும்போது சொல்லி இருக்கிறான், தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற இந்த கனி. ரொம்ப அழகாக தீர்க்கமாக சொல்லியிருக்கிறான், தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற இந்த கனி என்று சொன்ன பொழுது அது எல்லாம் மேற்கோள் காட்டி அழகாக நம்மளுக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன சொன்னால், ஆண்டவருக்கு விரோதமாக இவன் செய்த பாவம் இருக்கிறதே, ஒரு அக்கிரமம் இருக்கிறதே, ஒரு மீறுதல் இருக்கிறதே, ரொம்ப பெரியது. அதை நாம் சரியாக பாசிக்கத்தில் நம்ம அப்படியே பாசித்துட்டு போயிடுறோம் அதை. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தால் இந்த மீறுதலும் அக்கிரமம் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகளுக்கு மீறி நடக்கின்ற காரியங்கள் பெரியமானவர்களே. அவள் கரெக்டாக சொல்லியிருக்கிறார், ஏவாள்கிட்டையும் சொல்லியிருக்கிறார் ஆதாம், அம்மா இந்த பட்டம் சாப்பிடக்கூடாது. அதுவும் எங்கே இருக்குது? தோட்டத்தின் நடுவிலே இருக்கிறது. எங்கே ஓரமாக ஒன்றும் இல்லை, அது போய் பறிக்கணும்னு சொன்னால் எங்கே போனோம்? நடுப்புற போனோம். எவ்வளோ பெரிய தோட்டமோ அது நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த காலம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பெரிய தோட்டமாக இருந்திருக்கலாம். அப்போ நடுவில் போய் அந்த தோட்டத்தில் பறிக்கிற வரையிலும், பறிப்பதற்கு முன்பாடி கூட கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்ம புருஷன் சொன்னாரே, நம்ம போகிறோம் எவ்வளோ தூரம்னு சொல்லி அந்த அம்மா யோசித்து கூட பார்த்துருக்கலாம். ஆனால் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு சத்துருவானவன் என்ன செய்து விட்டான்? அவள் மனதை குருடாக்கி முதலாவது போட்டு விட்டான். அப்போ பெரிய பாவம் இது, பெரிய அக்கிரமம், பெரிய மீறுதல் அது. அது மாத்திரமல்ல, அவள் பறித்தால், தானும் சாப்பிட்டால், தன்னுடைய கடவுளுக்கு உடவத்தை கொடுத்தாள். இவனாவது என்ன பண்ணியிருக்கணும்? அம்மா எங்கேருந்துமா பறிச்சுட்டு வந்திருக்கிற? பழம் வித்தியாசமாக இருக்குது, நமக்கு தெரியுது இல்லை? அப்போ அவனுக்கு ஏற்கனவே இந்த விருட்சத்தின் கனி அவனுக்கு தெரியுமா தெரியாதா? பார்க்க சொல்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். நடுவிலே இருக்கிற கனின்னு இவகிட்ட சொல்லியிருக்கிறானே. அப்போ நடுவிலே இருக்கிற அந்த கனி ஒரு வித்தியாசமான கனியாக இருக்கும், அதை பார்க்க சொல்லவே தெரிஞ்சிடும் இல்லையா? சில பழங்களில் நம்ம மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிடறோம். வீட்டில் போனால் இந்த வீட்டில் என்ன மாம்பழம் வாசனை அடிக்குதுன்னு நம்மளுக்கே தெரியுது. அப்போது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பழம் நமக்கு வித்தியாசத்தை காட்டுது. அப்போ இந்த பழம் எப்படி இருக்கு சொன்னால், வர சொல்லவே அவள் பழத்தை கொண்டு வந்து ஏவாள் வந்து ஆதாம் கிட்ட கொடுக்க சொல்லுவே, நீ என்னம்மா இந்த பழத்தை பறிச்சுட்டு வந்துக்கிறிய, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போது அதை தன்னுடைய மனைவி கொடுத்ததை சாப்பிட்டு அவனும் சாப்பிட்டான். அப்போது அக்கிரமமும் மீறுதலும் யோபு சொன்னது போல பெரிதாக இருந்திருக்கிறது என்பது தான் வேதத்திலே நமக்கு புரிகிறது. நம்ம அதை ரொம்ப லேசாக எடுத்துக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், அக்கிரமம் மீறுதலும் நான் ஆதாமை போல செய்தேனோ என்று சொல்லி கேட்கிறார் பெரியமானவர்களே. அப்போ ஏன் என்று சொன்னால், ஆதாமை காட்டிலும் பெரிய பாவத்துக்கு அவன் உள்ளாகவில்லை யோபு. அதனால தான் இதை மேற்கோள் காட்டுகிறார். அப்போ ஆதாம் செய்த பாவம் இருக்கிறதே, நாம் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சிறிய பாவம் அல்ல. அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை படைத்தது இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்தார். நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று தான் படைத்தார். ஆனால் படைத்த ஆண்டவர், நீ இந்த பழத்தை சாப்பிட்டால் சாகவே சாகாவே என்று ஒரு பனிஷ்மெண்ட்டை வச்சு விட்டார். அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு இன்றைக்கு நாம் ஆளாகி போயிருக்கிறோம். அப்போ அந்த மீறுதல், ஆதாமுடைய மீறுதல் இருக்கிறதே பெரிய மீறுதல். அதனால தான் இவர் மேற்கோள் காட்டி பேசுகிறார் யோபு பிரியமானவர்களே. அப்போ அந்த மீறுதலில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய வழிகளுக்கு சரியாய் செவி சாய்க்க வேண்டும். ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருந்தாலும் சில வேளைகளிலே நாம் சில காரியங்களை எடுத்துக்கொள்வது கிடையாது. நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த யோபனுடைய வாழ்க்கையிலே நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவன் எந்த காரியமும் செய்யவில்லை பிரியமானவர்களே. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் ஆதாமை போல
நான் ஒரு மீறுதலும் செய்யவில்லை, அக்கிரமம் செய்யவில்லை. ஒரு மீறுதல் ஏற்பட்டால் தான் அக்கிரமம் நடக்கும். எந்த ஒரு மீறுதலை தாண்டி போகும்போதுதான் உன் வாழ்க்கையிலே அக்கிரமம் நடக்கிறது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆதாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வாழ்க்கைகளுக்கு சரியாய் அவன் செவி கொடுக்க போனதினாலே இந்த பெரிய மீறுதல் ஏற்பட்டது என்பதை யோபு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதி வைத்திருக்கிற தன்னுடைய புத்தகத்திலே இந்த காரியத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு தூரம் இந்த யோபுனுடைய புஸ்தகத்தில் இந்த வசனத்தை வாசித்திருப்போமோ தெரியாது. நம்ம ரொம்ப பேர் நம்ம வாசிக்கிறதில்ல. ஆதாமை பற்றி யோபு ஏன் எழுத போறான்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் யோபுவை பற்றி, அந்த யோபு ஆதாமை பற்றி இவ்வளவு பெரிய காரியங்களை தன்னுடைய வேதத்தில், தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் எழுதி வைத்தவர் அவர் மீது தவறு இல்லை, ஆனாலும் அவரை மேற்கோள் காட்டுகிறார். இப்படிப்பட்ட தவறை செய்துவனே ஒன்றும் தண்டனை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு யோபுனுடைய வாயின் வார்த்தைகள் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த நம்ம படிச்சோமே, இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ உயிரோடு இருக்கிறதெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை காண்பாய் என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். அவனுடைய பனிஷ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்களா, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். யாருக்கு கொடுக்கிறது? ஏவாளுக்கு கொடுக்கிறது. எப்போவுமே ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இது ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட். இப்போ இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் பார்த்துருங்க. நீ அப்போ அது மாத்திரமல்ல, ஆதாமுக்கு சொல்லுகிறார், நீ மண்ணிலே பிறந்தாய் மண்ணுக்கே திரும்புவாய். அப்போ அவர் யோபு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? இவ்வளவு பெரிய மீறுதலையும் அக்கிரமங்களையும் செய்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒன்றும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்ற மாதிரி பேசுறாரு யோபு. அவர் பேசுற மாதிரி தான் அப்படித்தான். அக்கிரமமும் மீறுதலும் செய்தது யோபுவை போல நான் இருக்கிறேனோ என்று கேள்வி கேட்பதனுடைய அர்த்தமே, நான் ஒண்ணுமே செய்யலே, எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று கேட்பது போல யோபு கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பல விதங்களிலே பல தவறுகள் செய்து விட்டு ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஏன் நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஒண்ணுமே பண்ணலையே, எந்த காரியமும் செய்யலையே, எனக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை சில வேலைகளை கேட்பது வழக்கம் இல்லையா? நம்ம கேட்குறோமா இல்லையா? நல்லா நம்ம 100% பர்ஃபெக்ட் இல்லை. நீங்களும் சரிதான், நிற்கிற நானும் சரிதான். வி ஆர் நாட் 100% பர்ஃபெக்ட். ஆனாலும் நம்ம 100% பர்ஃபெக்டாக யோபு போல நினைத்து கொண்டு சில வேலைகளிலே கர்த்தருக்கு பாடம் புகற்றுவதாக சில வேலைகளை நம்ம காரியங்களை செய்கிறோம். இந்த இடத்துல அப்படித்தான் யோபு சொல்றார், அவனை போல நான் ஒண்ணுமே மீறுதலும் பண்ணல, அக்கிரமும் பண்ணல என்று சொல்லுகிறார். பிரியமானவர், காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அந்த காலகட்டத்திலே யோபுவினுடைய வாழ்க்கையில நடக்கிற இந்த எத்தனை காரியங்களும் யோபுக்கு ஏன் நடக்கிறது என்பது தெரியாது. இது யார் யாருக்கும் நடுவரே வந்த போட்டி என்று சொன்னால், ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இடையிலே வந்த போட்டி. எப்படியாவது ஆண்டவரை தூஷிக்கப்பட வைக்க வேண்டும், இவன் நன்றாய் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறானே, எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே தன்னை செவ்வையாய் நடத்தி கொண்டு வருகிறானே என்பதற்காக இவனை எப்படியாவது தட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே யோபுக்கு விரோதமாக அவன் வாய்களை பிறந்து பேசி எப்படி ஆயிலும் இவன் கவிழ்த்து போட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி இது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய ஜீவனை மட்டும் தொடாத, நீ எதை ஒன்னா எடுத்துக்கோ, அப்பொழுது பார் என்று சொல்லி அவன் மீது நம்பிக்கையாக இந்த காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு தான் ஆண்டவர் யோபுவை இந்த எல்லா காரியங்களிலும் அவன் மேற்கொள்வான், அவன் எல்லாவற்றிலிருந்து மேற்கொண்டு வெற்றி அடைவான் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, அதை வைத்துத்தான் ஆண்டவர் அவனை தனக்காக இதை உபயோகப்படுத்தினார். ஆனால் இது யோபுவுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு கையில் வேத புத்தகம் கொடுத்துட்டாங்க. 1800ஆம் ஆண்டில் நம்முடைய கையில் வேத புத்தகம் வந்து விட்டது, யோபுவை பற்றி தெரிந்து விட்டது. ஆனால் யோபுவின் காலம் அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 2150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாழ்ந்த யோபுக்கு ஏன் இது நடந்தது என்று அன்றைக்கு தெரியாது. அதனால தான் புலம்புறான், நான் ஒரு அக்கிரமும் செய்யலையே, நான் ஒரு மீறுதலும் பண்ணலையே, நான் அப்படி பண்ணேனோ ஆதாமை போல பண்ணேனோ என்று சொல்லி கேள்வியை கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோபுவுக்கு சரியான பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் யோபை பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சரியான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டார். அதெல்லாம் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது பனிஷ்மெண்ட்ஸ்.
இந்த பனிஷ்மெண்ட்ஸ் இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை பரியந்தம் இது தொடர்ந்து நடக்கத்தான் போகிறது. இது ஆதாமால் நமக்குள் செலுத்தப்பட்ட ஒரு பாவம், ஒரு தண்டனை. இதில் மீறுதல் இல்லை. ஆனால் யோபுவுக்கோ இது தெரியாது. தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசினாலும் அவன் செய்வது சரியில்லை என்பதை யோபுவுக்கு அவர் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பார்த்தால் வாசிக்கலாம் கேள்விகள். ஆண்டவர் பார்த்து யோபுவிடம் கேட்கிறார், உன் புருஷன் 38:3 கேட்கிறார் ஆண்டவர் அவனை பார்த்து, இப்போதும் புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்று சொல்லி யோபுவை நிற்க வச்சிடுறார். வியாதியின் பிடியிலே சிக்கி கொண்டு இருக்கின்ற யோபு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு புருஷனை போல இடை கட்டி கொண்டு நில், நான் உன்னை கேள்வி கேட்பேன், நீ எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்கிறார். 4வது கேள்வியில் கேட்கும்போது, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை எனக்கு அறிவி. யார் சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் பார்த்து யோபை பார்த்து, நீ அறிவாளியாய் ஆனால், நான் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினேனே எப்போ தெரியுமா, அது உனக்கு தெரிஞ்சா என்கிட்ட அறிவி. இப்போ அறிவாளியாக இருந்தால் அப்போ கேட்க சொல்லவே ஒரு கோபமாக கேட்குற மாதிரி இருக்குது இல்லையா? பார்த்து யோசித்து பார்த்து ஆண்டவர் ஒரு கோபமாக வார்த்தைகளை அந்த இடத்துல யோபுவோடு பேசுகிறார். இந்த பூமியை நான் அஸ்திபாரப்படுத்த பொழுது, இந்த பூமியை உருவாக்கின பொழுது நீ உனக்கு தெரிஞ்சிருக்குதா? நீ தெரிந்திருந்தால், அதை பற்றி தெரிந்திருந்தால், அறிவாளியாக இருந்தால் எனக்கு அதை அறிவி என்று சொல்லுகிறார். பெரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவனுக்கு எதுவுமே தெரியாது. நம்மளை போல தான் அவனும் பிறந்தவன். ஆனால் எப்பொழுது அது பிளான் பண்ணப்பட்டது, எப்போது அஸ்திபாரம் போட்டப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது என்று நமக்கு தெரியாது. வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் வேதத்தை வாசிக்கும்போது யோசித்து பார்த்தால் அது சொல்கிறாரு ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அவனை பார்த்து 77 கேள்வி கேட்கிறார். 38ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரையிலும் 78 கேள்வி கேட்கிறார். அவனை கேட்கிறார், இந்த உலகத்திலே படைத்த ஜீவராசிகளை பற்றி, கடலை பற்றி, எல்லாவற்றையும் பற்றி அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே வர்றார். ஏன்னா இவன் சொன்ன வார்த்தை இவனுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் யோபுகிட்ட 77 கேள்வி கேட்கிறார். அவர் அந்த மாத்திரம் இல்லை, யோபனுடைய புஸ்தகத்திலே இன்னொரு இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால் 77 கேள்வியில் அவர் 2 கேள்வி கேட்குறாரு. நான் 56ஆம் கேள்வியும் 57வது கேள்வியும் 40வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வருது. அவர் அவனை பார்த்து கேட்குறார், 40வது அதிகாரம், நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, உன்னை நீதிமான் ஆக்கிக் கொள்வதற்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? யார் கேட்குற கேள்வி இது? ஆண்டவர் யோபுவை பார்த்து கேட்கிறார். பெரியமானவர்களே, அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்? இவனுக்கு ஒன்றும் தண்டனை கொடுக்கல ஆண்டவர், எனக்கு தான் தண்டனை கொடுத்துட்டாரு. ஏன் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அதனால் அப்படி நினச்சிக்கிட்டாவன் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அப்படி சொன்ன வார்த்தை நிமித்தமாக யோபுவை நிற்க வைத்து விட்டு 77 கேள்வி கேட்கிறார். 77 கேள்வி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் 38ஆம் 41ஆம் அதிகாரம் வரையிலும் கேட்டு பார்த்தீங்கன்னா 2 கேள்வியும் ஒவ்வொரு வசனத்திலையும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அவ்வளவு நேர்த்தியான அழகான எல்லா காரியங்களையும் எதுக்குமே பதில் சொல்ல முடியாத கேள்விகள். காரணம், இவன் பிறப்பதற்கு முன்பாகவே, ஆதாம் உருவாகுவதற்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட எத்தனையோ காரியங்களை குறித்து அந்த இடத்துல தேவன் அவனோடு பேசுகிறார். ஆதாமே இல்லை. ஆதாம் இல்லாத காலத்திலே இந்த பூமியை உருவாக்கின பொழுது, கடலையும் அச்சத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உருவாக்கின பொழுது அவர் என்னென்ன செய்தாரோ எல்லா காரியங்களையும் குறித்து இந்த 77 கேள்விகளிலே அவர் கேட்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இது கேட்கும்போது சொல்றார், நீ உன்னை நீதிமானாக்கிக் கொள்வாய், என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நான் நியாயமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன். காரணம், இது உனக்கு விளங்கலை, ஆனால் நியாயமான காரியத்தை செய்திருக்கிறேன். எல்லோருக்கும் நமக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் நியாயமான காரியத்தை தான் செய்வார் இல்லையா? யோபுக்கு மட்டும் செய்யறதில்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்குமே
நியாயமான காரியம் இருக்கும், சில நேரத்தில் நம்மளுக்கு அநியாயமான காரியமாக தெரியும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் எனக்கு நியாயமான காரியத்தை செய்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த உணர்வு யோபுக்கு இல்லாமல் போயிடுச்சு, நமக்கு இருக்கணும். அது யோபுடைய புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிற காரணமே நமக்கு நியாயமானதை செய்வார் கர்த்தர் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் பெரிய மக்கள். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 38ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு நேர்த்தியாக அழகாக பேசுகிறார் பார். கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவன் யார்? இப்போ சமுத்திரத்தை படைச்சிட்டு சொல்றாரு, மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின பொழுது. பீச்சில் போய் கடற்கரையை நின்று பார்த்தீங்கன்னா அந்த மேகம் மேலாக அழகாக வரும், கீழேருந்து பார்த்தீங்கன்னா கடலில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். ஒரு கடல் கன்னி ஒரு கருப்பு புடவையை கட்டுக்கிட்டு வெள்ளையான மேகத்தினாலே ஒரு மேலே ஒரு துணியை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்லி நேர்த்தியாய் சொல்கிறார். ஒரு கடலை பற்றி பேச சொல்ல, அதில் தான் பீச்சுக்கு போனால் சீக்கிரம் யாரும் நம்ம வரமாட்டோன்றோம். அங்கேயே நின்றுக்கிட்டு முறைச்சு பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் டைம் போகிறது தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் படைத்த ஒரு படைப்பு இவ்வளவு அழகாக இருக்கிறது. ஒரு கடலை எப்படி போர்வை, நான் ஒரு மேகத்தை போர்த்தி ஒரு ஒரு புடவையை, ஒரு இருளாக இருப்பது ஒரு புடவையை கட்டின மாதிரி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் யோபுகிட்ட சொல்றார், இப்படி நான் பண்ணி வச்சுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? இப்போ நம்ம படித்த பேர் தான் தெரியுது, இன்னொரு ட்ரிப்பு பீச்சுக்கு போய் பார்க்கணுன்ட்டு. ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக ஒரு அழகான ஒரு காரியத்தை இந்த இடத்துல, அது பார்த்தீங்கன்னா 77 கேள்வியும் வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், அதை எடுத்துக்கிட்டு உட்காந்திங்கன்னா 2 கேள்விக்கு மேலே ஒரு நாளைக்கு தியானம் பண்ண முடியாது. அவ்வளவு நேர்த்தியான கேள்விகளை கேட்டுக்கிட்டே போவார். எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல அவனால். ஆண்டவர் கடைசியில் என்ன சொல்லிடுறான்னு சொன்னாக்கா, ஆண்டவருடைய சமூகத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆமாம், நீர் செய்ய நினைப்பது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், நியாயத்தை நடத்துகிற தேவனாகிய கர்த்தருக்கு நமக்கு தெரியாது. நம்முடைய உபவாசத்தோடு சிலர் வந்திருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் வந்திருக்கலாம், பலவித தேவைகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செவி சாய்க்க மாட்டேன்றாரு, என்னுடைய நியாயத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாரு, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு ஆண்டவர்னு சொல்லி பல விதங்களிலே சிக்கல்களிலே தங்கி கொண்டு இருக்கலாம் இல்லையா? நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சில வேளைகளில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நம்முடைய சிறிய அறிவுக்கு எட்டாது. அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன். அந்த ஞானத்தை போல ஒரு ஞானம் இல்லை. அந்த ஞானத்திற்கு ஈடுகிறதானது இந்த உலகத்திலேயே இல்லை. ஞானம் என்று வந்தால் 3 ஞானம் இருக்கிறது. அனந்த ஞானம், மெய்ஞானம், அஞ்ஞானம் என்று இருக்கிறது. இவருக்கு இருப்பது பெரிய ஞானம், அனந்த ஞானம். மெய்ஞானம் என்பது நமக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்குது, அதுதான் மெய்ஞானம். அஞ்ஞானம் என்பது முட்டாருக்கு சொல்றது. எனவே 3 விதமான ஞானம் இருக்கிறது. இதிலே பெரிய ஞானத்தை படைத்தவர் தேவனாகிய கர்த்தர். அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் நமக்கு என்று, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் நியாயத்தை செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நியாயத்தை நீதியாய் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கர்த்தர் என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். நாம் இந்த வேளையிலே நாம் வந்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் யாருக்கும் பச்சாதாபம் காட்டுகிற தேவன் அல்ல. எல்லோருக்கும் என்னென்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏற்ற வேளையிலே கொடுப்பதற்கு அவராலே முடியும். ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் இருக்க வேண்டும் ஒழிய ஆண்டவரை சிறுமைப்படுத்துகிற மாதிரி சில கேள்விகளை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதுமே பேசக்கூடாது. சாட்சி சொல்ல கூட சிலர் அந்த சாட்சியில் ஆண்டவர் சரியா செய்யலைன்னு கூட சொல்லுவாங்க. சகோதரிகளுடைய சாட்சிகளை கேட்டால் தெரியும், ஆண்டவர் என்னை இப்படி நடத்திட்டார் அப்படி நடத்திட்டார்னு சொல்லி. இல்லை, ஆண்டவர் நம்ம யாரையும் சரியான வழியில தான் நடத்துகிறார். நமக்கு தான் தெரியல, ஆண்டவர் நடத்துகிற வழி நமக்கு தெரியல. ஆனால் தெரிகிற வரையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, பொறுமை இருக்க மாட்டேங்குது. இந்த பொறுமை இல்லாததுனால தான் இந்த யோபு தன் வியாதிப்பட்ட காலம் கொஞ்ச காலம்தான்.
அந்த கொஞ்ச காலத்திலேயே ஆண்டவரை பற்றி பலவிதமான காரியங்களை பேசிவிட்டான் பிரியமானவர்களே. ஆனாலும் யோபு மீது அவருக்கு ஒன்றும் வெறுப்பு கிடையாது. காரணம், அவரை பற்றி அதிகமாக தெரிந்திருந்தவன் அவன்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து யோபுனுடைய புத்தகத்திலே 4 இடத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் வாழ்ந்த 2150 ஆண்டுகள், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே வாழ்ந்த யோபுனுடைய காலம் 2150 ஆண்டுகளுக்கு முன்னாகவே 4 இடத்திலே கர்த்தருடைய வருகையை பற்றி அவன் சொல்லியிருக்கிறான். என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். இன்னும் 4 காரியங்கள் இருக்கிறது. 4 இடத்துல தேவனை பற்றி அவர் பேசியிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் இவ்வளவெல்லாம் பேசியிருந்தாலும் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை பற்றி பெருமையாக அநேக நேரங்களிலே பேசுவோம். ஆனால் சில வேளைகளில் நமக்கு ஏதாவது ஒரு துன்பமோ துயரமோ சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ வந்துவிட்டால் நாம் சனித்து கொண்டு எதையாவது பேசுகிறோமே, அதுபோலத்தான் இந்த இடத்துல யோபு ஆதாமை மேற்கோள் காட்டி பேசிவிட்டான். அந்த மேற்கோள் காட்டினதை பேசினதை அவருக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. அவர் யாருக்கும் கெடுதல் செய்கிற தேவனே அல்ல. அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை அந்தந்த நேரத்திலே செய்கிற தேவனாகிய கர்த்தர் அதை அந்தந்த நேரத்திலே செய்வார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நாம் என்ன சொன்னால், ஆதாமை பற்றி நாம் படிக்கும்போது நிறைய அக்கறை எடுத்து படிக்கல. ஆனால் அவனுடைய அக்கிரமங்களும் மீறுதல்களும் அதிகமாக இருந்தது என்று யோபு சொல்கிறானே, அது சரியானது தான். அவன் சொன்னபடி எந்த வார்த்தைகளுக்கு சரியாக கீழ்ப்படியவில்லை. இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்கூட அது மதிக்கலையே. யோசித்து பாருங்க, நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு ட்ரிப் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, சாப்பிடக்கூடாதுன்னா டாக்டர் சொன்னாலே சாப்பிட மாட்டேன்றோம். லிஸ்ட்டு போட்டு கொடுத்துறான், இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடாதுன்னு. அதுக்கு ஏன் நீ சாப்பிட்டா செத்துப்படுவான்னு அவன் சொல்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லியே இவன் பயப்பில்லை. யோசித்து பாருங்க, இவனுக்கு தெரியும் தன் மனைவி கொண்டு வரும் பணம் எங்கே இருக்குது, எங்கேருந்து கொண்டு அந்த கனியை அவருக்கு தெரியும். ஏன்னாக்கா 2 பேருமே அந்த கனியை ஏற்கனவே பார்த்து இருக்கிறாங்க. எவ்வளவோ கனி அந்த இடத்துல இருந்தது, அத்தனை கனிகளும் விதவிதமாக இருந்தது. அதிலே இது நியாயம் தீர்க்கிற கனி, இது ஆண்டவர், இது நிச்சயமாக இவர்கள் நன்றாய் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய மனைவி கொண்டு வந்து கொடுத்த பொழுது அவன் எதுவுமே கேள்வி கேட்கல, ஒன்றும் கேட்கல, சட்டுன்னு சாப்பிட்டான் பிரியமானவர்களே. ஏன்னு தெரியல, நம்மளாவது கொஞ்சம் கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் அவன் அப்படி சாப்பிட்டதுனால பெரிய தண்டனைக்கு உள்ளானான். அதைத்தான் நாங்கள் யோபு மேற்கோள் காட்டி பேசுகிறார். நான் ஆதாமை போல இல்லையே, என்னுடைய மீறுதல்கள் இல்லையே, நான் அக்கிரமம் இல்லையே என்கிட்ட. அவன் சொல்ல அந்த 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் பார்த்தால் எப்படியெல்லாம் அவன் தன்னை எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கிறான் என்பதை குறித்து அநேக காரியங்களை அந்த 31ஆம் அதிகாரத்திலே எழுதி வந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு, வேலைக்காரர்களுக்கு, வேலைக்காரிகளுக்கு, தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு மனிதனாய் வாழ்ந்து வந்திருக்கிறான். அந்த 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 வார்த்தைகளுக்கு மத்தியிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நான் யோபு ஆதாமை போல நான் மீறுதலும் பண்ணலை, அக்கிரமம் பண்ணலை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுக்கு இடைப்பட்டு அந்த 39ஆம் அதிகாரத்தில் அவனை நிற்க வச்சு பேசுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உபவாச நாளில் வந்திருக்கிற நீங்கள் எதையாவது ஒரு குற்றம் குறை கண்டுபிடித்திருக்கலாம். நமக்கு தெரியாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது. அவன் தெரிஞ்சு பேசினானா தெரியாது பேசினா நம்ம சொல்ல முடியுமா? தெரிஞ்சு தான் பேசுகிறான். எனக்கு அக்கிரமும் மீறுதலும் அவனுக்கு இருந்தது போல எனக்கு இல்லை என்று சொல்லி ஆழமாக சிந்தித்து தான் பேசியிருக்கிறான் இல்லையா? அவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்று அவன் நினைத்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையோ இந்த வருகை பரியும் அந்த தண்டனை கிரியை செய்வதாகவே இருக்கிறது. பிரியமா, நம்முடைய வாழ்க்கையிலும் அது கிரியை செய்வதாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே தான் அவன் கேட்ட பொழுது அந்த கேள்வி, நீ உன்னை நீதிமானாக்குகிறியா, என்மேல் குற்றம் செலுத்துகிறாய், நீ உன்னை நீதிமான ஆக்கிக் கொள்வதற்கு என்மேல் குற்றம் சொல்கிறாயோ என்று அவனை பார்த்து கேட்கிறார். பெரியமானவர்களே, சில வேளைகளில் யோபனுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் என்ன செய்ய முடியும், அவனுடைய வியாதி அந்த மாதிரி இருந்ததினாலே கொஞ்சம் முனகல் சத்தம் அதிகமாக கேட்டு விட்டுகிறது. இந்த வார்த்தையிலும் கூட அவன் அப்படித்தான், ஆனால் உண்மையை தான் பேசியிருக்கிறார். ஆனால் இன்னொரு இடத்துல கேட்கிறார், நான் ஏன் பிறந்தேன்னு கேட்டிருப்பார் அவர் ஒரு அதிகாரத்தில். என் தாய் பெற்றது அப்போதே என்னை சாவடிச்சிருந்தா நல்லா இருக்குமே. எப்போ கேட்குறாரு தெரியுமா? 150 வயசில் கேட்குறாரு. 40 வயசில் கல்யாணம் பண்ணி
40 வயசுக்கு 10 பிள்ளைங்களை 10 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் போகிறதுக்கு இப்போ நார்மலாக கணக்கு போட்டு பார்த்தா 150 வயசு இருக்குமா? 100க்கு மேலே இருக்கல, 100க்கு மேலே இருக்க கேட்குறாரு, நான் ஏன் பிறந்தேன் இல்லை. அப்போ அவருடைய மன சஞ்சலம் அப்படி கேட்க வைக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லி அவனை சரியான வழிகளுக்கு நேர்படுத்தி கொண்டே வருகிறார். காரணம், இது நீதிமான்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். இது நீதிமானுக்கு பல விதமான சஞ்சலங்களும் எல்லா விதமான காரியங்களும் வரும்பொழுது இந்த யோபனுடைய புத்தகத்தை வாசித்தால் அதன் மூலமாக நன்மையானவர்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதற்காகவே தேவனால் நமக்கு அருளப்பட்ட யோபின் புத்தகம் இது. இதை சரியாய் நம்ம அதை புரிந்து கொள்வது இல்லை பிரியமானவர்களே. இந்த யோபினுடைய புத்தகம் நமக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கின்ற புத்தகம். பெரிய பல கஷ்டங்கள் அதில் இருந்தாலும் சரி, பல நஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஆறுதலை கொடுக்கின்ற கூடிய ஒரு நல்ல புத்தகத்தை முதலாக எழுதப்பட்ட புத்தகம் இந்த யோபினுடைய புத்தகம் தான். எனவே இந்த புத்தகம் என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அப்போ தான் கேட்கிறார், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? யார் சொல்றாரு? இவரையே சொல்லுகிறார், யோபுவே. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார் என்று சொல்லி இவரையே சொல்லிக்கிட்டு, ஆகையால் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறிவிக்காததையும் அலப்பினேன். வேதத்தில் சொல்லும்போது 42ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார் யோபு ஆண்டவரை பார்த்து, எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வேளைகளை அலப்பல் ஜாஸ்தியாக இருக்கும். கர்த்தருடைய சமூகத்திலே பலவிதமான இக்கட்டுகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், வியாகுலங்கள் வரும்பொழுது நாம் கூட சில வேளைகளிலே அலப்புகிறவர்களாக தான் இருப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது. எனவே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு விரோதமாக அலப்புவதை முதலாவது நம்ம விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய ஒரு சர்வ வல்லம் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்ற அந்த நிச்சயம் இருக்க வேண்டும், அந்த உறுதி இருக்க வேண்டும். இவரை போல ஒரு தேவன் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவர் ஒருவரே தேவன் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அறிந்திருந்தும் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு விரோதமாக சில வேளைகளிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாறி விடுகிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த மத்தியான வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உபவாச ஜபத்திற்கு வந்தாலே பலவிதமான சங்கடங்கள், போராட்டங்கள் இருந்தால் தான் வருவோம், இல்லைன்னா இந்த பக்கம் போக மாட்டோம், வேற எங்கன்னா போயிடுவோம். அப்போது பல விதமான போராட்டங்கள், சங்கடங்கள் இருக்கும்பொழுது தான் கர்த்தருடைய சமூகத்தை தேடுறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார்? அது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், எப்படிப்பட்டவராய் அவர் எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறார். அன்றைக்கு செய்தவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு உதவி செய்வதற்கு அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எந்த காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்பதற்கு நாம் தயங்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு விரோதமாக முணுமுணுத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. முணுமுணுக்கிற விஷயத்திற்கும் நாம் எப்பொழுதுமே ஒதுங்கி இருக்க வேண்டும். கர்த்தர் நன்மையானதை செய்வார் என்று எப்பொழுதுமே அந்த உறுதி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வதற்கு நம்ம எப்பொழுதுமே அபியாசப்பட வேண்டும். இதை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், ஏதேன் தோட்டத்தில் வெளியேற்றப்பட்டான். அந்த தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளிட்டார் அவனை. நீ வானா இதாட இங்கேருந்து போயிடு, நான் பார்த்துக்கிறேன் இந்த இடத்துல. அது மாத்திரமல்ல, இவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து விட்டான். இன்னொரு ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது, நாம் விட்டுட்டா இதையும் சாப்பிட்ருவான், நம்மளை போல மாறிடுவான் இவன். எனவே அவனை எடுத்து விட்டு அந்த இடத்திலே ஒரு சுடருளி பட்டயத்தை வைத்து காவலுக்கு வைத்து விட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பெரியமன, இப்படிப்பட்ட ஒரு கொடிய தண்டனையை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் யோபுவோ அவனுக்கு ஒன்றுமே தண்டனை இல்லை என்பது போல தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே பேசினதினாலே ஆண்டவர் அவனுக்கு யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் செய்திருக்கிற அநேக நன்மைகளை நமக்கு தெரியும். நன்மை செய்யலன்று யாருமே சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் எப்படியாவது ஒரு விதத்திலே கர்த்தர் நன்மையை செய்திருப்பார். இதில் சந்தேகமே இருக்கக்கூடாது.
நாம் அதை யோசிப்ப மாட்டோம். அந்த நன்மையை செய்கின்ற நேரத்திலே அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்வோமே ஒழிய, அந்த சுதந்திரித்து கொண்ட நன்மையை ஒரு நாளும் நாம் ஆண்டவர் இதை செய்தார் என்று நம்ம அதை வெளிப்படுத்தி காட்டுவது கிடையாது. இன்னும் இன்னும் மேலே மேலே கத்த நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் நம்முடைய ஆசை இருக்கிறதே ஒழிய, ஏற்கனவே நமக்கு செய்த நன்மையான காரியங்களை ஒருபொழுதும் நினைத்து பார்ப்பது கிடையாது பிரியமானவர்களே. எனவே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற அருமையானவர்களே, நீங்கள் உங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி இருக்கின்றோம்? இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுவதனுடைய காரியம் என்ன? யோபினுடைய புஸ்தகத்திலே நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு சொல்லி ஆண்டவர் இந்த வேலைகளே நமக்கு உதவி செய்கிறார் பிரியமானவர்களே. இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் இவ்வளவு கேள்விகளை கேட்பான். ஒரு மனுஷனை பார்த்து இவ்வளவு கேள்விகளை கேட்பானேன்? நீங்கள் யோசித்து பாருங்க. நம்ம அந்த கேள்விகள் எல்லாம் படிச்சிருக்கோமா வீட்டில்? அப்படியே தள்ளிக்கினே போயிடுவோம் பேஜை. இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதில் அழகான சத்தியங்களை விளக்கி இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் இந்த தேசத்திலே, இந்த உலகத்திற்கு அவர் செய்த எல்லா நன்மைகளையும் அந்த 77 கேள்விகளிலும் அவர் அடக்கி இருக்கிறார் பிரியமானவர்களே. எவ்வளவோ நன்மைகள், நமக்கு எல்லா நன்மைகளும் இருக்கிறது. அவர் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்திலே தந்திருக்கிறார், பூமியிலே தந்திருக்கிறார், கடலிலே தந்திருக்கிறார், மச்சங்கள் மத்தியிலே தந்திருக்கிறார், வானத்திலே தந்திருக்கிறார். எனவே அவர் செய்தவைகளை எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் நாம ஆண்டவர் நமக்கு செய்தது ஏராளம் ஏராளம் ஏராளம். நாம் அவரை தொழுது கொள்வது ரொம்ப கம்மி. அவர் செய்த அளவுக்கு, அவர் செய்த நன்மைகளுக்கு, அவர் செய்திருக்கிற உதவிகளுக்கு ஏற்றாறு போல நாம் இன்னும் அவருக்கு செய்யலை. அதான் தாவீது ராஜா சொல்றா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது. இதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கும் ஆண்டவரை துணிந்து போய் வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக நம்மை சார்ந்தவர்கள் கிட்ட பேசினா கூட பரவாயில்லை, அது நம்ம சொல்லி திருத்திக்கலாம். ஆண்டவரை எடுத்து சொல்வதற்கு போகின்ற இடங்களிலே ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். நம்முடைய சுவிசேஷங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை ஆண்டவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த சுவிசேஷமானது ஜாக்கிரதையாய் சொல்லப்பட வேண்டும் பிரியமானவர்களே. இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ இது வந்திருக்கிற நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவன் எனக்கு என்ன செய்தார், என்னைக்காவது போன ஆண்டவர் எனக்கு எதையாவது செய்ய மாட்டாரா என்ற ஒருவரை ஏக்கத்தோடு ஒரு வேளை வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நன்மையை செய்கிற தேவன். அல்லேலூயா. யோபுவுக்கு தெரியவில்லை. காரணம், அவன் காலத்திலே அந்த புத்தகம் எழுதப்படவில்லை. நமக்கு கையிலே புத்தகம் கொடுக்கப்பட்டிருப்பதினாலே ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அறிந்து கொண்ட நாம் அவருடைய சொல்படி நடப்பதற்கு நம்மை இந்த வேலையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். என் தேவன் எனக்கு நன்மையானதையே தருவார். அல்லேலூயா. எதை செய்தாலும் ஆண்டவர் எனக்கு நன்மையானதே தருவார். கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. என் தேவன் எனக்கு நன்மையானதே தருவார். தீமை என்பது அவரிடம் இல்லை. தீமை செய்வதற்கு அவருக்கு ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லை. அவருடைய ஜனங்களுக்கு அவர் நன்மையே செய்யத்தக்க விதத்திலே தேவனுடைய வல்லமை உள்ள வழிகள் நமக்கு ஏராளமாக இருக்கிறது என்ற நல்ல உணர்வோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க பிரியமானவர்களே. இதைத்தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் செய்ய வேண்டும். இந்த உபவாச நாட்களில் வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை பற்றி எந்த விதமான புலம்பல் இருக்கக்கூடாது. யோபுக்கு இருந்த புலம்பல் போல நம்முடைய வாழ்க்கையிலே புலம்பல் இருக்கக்கூடாது. அவன் என்ன நினைத்து கொண்டான், ஆதாமையும் ஏவாளையும் சுகமாக வைத்து விட்டார், அநேக பிள்ளைகளை கொடுத்து விட்டார், பெரிய சந்தோஷத்தை கொடுத்து விட்டார் அல்ல. ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமைக்கு ஏற்ற ஒரு தண்டனையும் கர்த்தர் வைத்துத்தான் இருக்கிறார். எனவே தண்டனை இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்திலே யாரும் தப்பி போக முடியாது. யார் எதை செய்தாலும் அதற்கு தண்டனை உண்டு என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது ராஜா அவ்வளவு சிறந்தவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஆனால் அவன் தவறு செய்த பொழுது அந்த தவறுக்கு ஏற்ற தண்டனை கொடுத்து அவனை திருத்தினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் நமக்கும் தண்டனை கொடுப்பார். ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தண்டனையை கொடுக்காத தகப்பன் அல்ல. ஒரு தகப்பன் என்று சொன்னால் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களை சிட்சித்து வளர்க்க வேண்டும். அதுதான் ஒரு தகப்பனுக்கு அழகு. பசங்க பெருசாகிட்ட பேர் மதிக்க மாட்டானுங்க. நம்மளை அடிச்சு வளர்த்தாங்கடான்னுடுவாங்க. மாமியார் வீட்டில் போனால் 3 வேளை நல்லா சோறு போகிறான்னு மாமியார் மாமனார் தான் அப்பா அம்மா நினச்சிக்குவானுங்க.
ஏன்னா அந்த மாதிரி காலமாக மாறி போச்சு. நம்ம அடித்து வளர்த்ததுனால அவங்களுக்கு என்ன செய்யுது, இவர் எப்போதும் திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளை என்ற மாதிரி இல்லை. ஆண்டவர் சில வேலைகளை நம்மை சிட்சிக்கிறார், ஆண்டவர் நமக்கு வேலைகளை தண்டிக்கிறார், ஆண்டவர் சில வேலைகளை இதை செய்யாதே என்று சொல்லுகிறார். ஆனால் மீறி செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேலையில் வந்திருக்கின்ற அருமையான நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறாரா இல்லையா? யோபனுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்திருக்கிறாரா இல்லையா? நன்மையை தான் செய்திருக்கிறார், ஒரு தீங்கும் செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்ததாய் மாறி போனது, அதற்கு பிற்பாடு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிற மாறி போனது. ஏதோ ஒரு திட்டம் அவருக்குள்ளே இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு என்று ஒரு திட்டம் இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு திட்டத்தோடு தான் நம்ம செயல்படுத்துகிறார். அந்த திட்டத்தை சரியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே செயல்படுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நாம் கேட்கணும், அதைத்தான் கேட்க வேண்டும். நமக்கு சில நம்முடைய சிறிய அறிவுக்கு எட்டாது பிரியமானவர்களே. ஆனால் அனந்த ஞானம் படைத்தவர், எல்லாவற்றையும் முக்காலங்களையும் அறிந்த தேவன், எதிர்காலங்களையும் அறிந்திருக்கிற தேவன், அவருக்கு எல்லாமே தெரியும். எனவே அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கேட்பதற்கு ஆயத்தப்படுவோம். எந்த விதமான அலப்பறைகள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே நேர்த்தியாய் ஆண்டவரை தேடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எல்லோரும் சேர்ந்து எழுந்து நின்று கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, நானே பண்ணிடுவா. எழுந்து நிற்போம், எல்லோரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் பெரியவர், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். யோபனுடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்ய அவர் போதுமானவர். நம்முடைய சிறிய அறிவுக்கு எட்டாமல் இருக்கலாம், ஆனால் பொறுத்திருந்து பார்த்தால் கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எனவே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவரீர் பெரியவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்வோம். கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை அறிகின்ற அறிவிலே நாங்கள் மேன்மேலும் வளரணும். ஆண்டவரே, நீர் எங்களை சிட்சித்தாலும் எங்களை ரட்சிக்கிற தேவன் நீர். நீர் எங்களுக்கு பலவிதமான தடைகளை உண்டு பண்ணாலும் அந்த தடைகளிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன் நீர். உம்மாலே எல்லாம் கூடும் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் அறிந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒரு விஷயம் நாங்கள் எங்களை மன்னியும். நாங்கள் உமக்கு விரோதமான கிரியைகளை செய்திருப்போமே, ஆனால் இந்த தருணத்திலே எங்களை மன்னியும். ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி நடப்பதற்கு இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வீணான வார்த்தைகளை பேசி ஆண்டவரே உமது நாமத்தை வீணிலே வழங்காதபடி எங்களை காத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உமது வல்லக்கரம் பெரியது ஆண்டவரே. உமது சமூகத்திலே தாழ்த்தி படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரே உமது சமூகத்திலே கேட்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது வந்திருக்கிற மக்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, அவருடைய உடல் சுகம் பலம் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டுகொள்வீராக. ஒருவேளை அவர்களுக்குள்ளே வியாதிகள் இருக்குமேயானால் அவைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அந்த நோக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தருவீராக. ஒரு ஆறுதலை, ஒரு தேறுதலை இந்த வேளையிலே கர்த்தர் கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. போகும்பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு உள்ள கரம் அவர்கள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமது வல்ல கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.